இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் நம்ம பரிகாரங்கள், மூடநம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது மாற எப்படி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி செயல்படுகிறது, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒரு கிரகமும் அது மாதிரி இடத்துக்கு வரும்பொழுது எது மாதிரி பலன்களை கொடுக்குதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்கள், ராசி அதிபதியை 2ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். ராசியை குரு பார்க்கலினாலும் ராசி அதிபதியை குரு பார்வை பெறுவது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய ராகு ராசியிலையும் கேது 8லையும் 7ஆம் இடத்துலையும் இருந்து பல பிரச்சனைகள், தொல்லைகள், மன வேதனைகள், குழப்பங்கள் அதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். குருவின் பார்வையும் கடந்த 2 மாதமாக இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் அப்படியே இருக்கு. ஸோ ராகு ராசிக்குள்ள 7ஆம் இடத்துல கேது வரும்பொழுது அந்த குரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கடந்த 2 மாதமாக சில அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதமும் பார்த்திங்கன்னா குரு பார்வை வராது. பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 8ல் போய் உங்களுடைய சனி செவ்வாய் பார்வை பெறுகிறார். 6ஆம் இடத்திலேயே புதன் சூரியன் வருகிறார்கள். ஸோ 2 ராஜயோகாதிபதியும் சரியில்லை. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரடி முயற்சி பண்ணோம்னா நமக்கு எதுவுமே கொஞ்சம் உடனே கிடைக்கிற மாதிரி இல்லாமல் தடங்கல்கள் நிறைந்ததான அமைப்புகளாக இருக்கிறது. கொஞ்சம் மறைமுகமான இன்கம், கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறது, இது இப்படி தான் வரக்கூடியது. வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு போகும், அது மாதிரி தான் வருதே ஒழிய ஒரு வியாபாரம் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிக முதலீடுகள் செய்தோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுபவிரயங்கள், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் இடம் விட்டு இடம் மாறுது, விரயங்களாக நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ இடமாற்றங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். கடன் விஷயங்கள், ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு தேவைக்காக வாங்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கணும். அது தேவையில்லாத கடனாக வாங்கிடாதீங்க, ஏன்னா அது அடைப்பது கஷ்டம். ஸோ கும்பராசிக்காரர்கள் இப்போ ராகு ராசிக்குள்ளேருந்து குழப்பத்தை கொடுக்குற நேரத்தில் சில பிரச்சனைகளை கடன் வாங்கி நம்ம சரி பண்ணிக்கலான்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக தேவையானுக்கு மட்டும் வாங்கி அது மூலமாக சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு திடீர்னு ஒரு இம்போர்ட் ஆர்டர், எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு இது விசா எதிர்பார்க்குறவங்க டக்குன்னு வெளிநாடு விஷயங்கள் போய் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நகர்வுகள் வருகிறது. அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண விஷயங்கள் கைகூடி வரும்பொழுது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன மாதிரி எடுத்தமா கவுத்தமான்னு இல்லாமல் ஓரளவுக்கு பிளான் பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதம் பெருசாக எதையுமே முடிவு பண்ணாமல் ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் மோடில் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த மாதத்துக்கு வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மாதமாக வச்சுக்கணும். ஏன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரனும் பாருங்கள் 8ல், ராஜயோகாதிபதி இன்னொரு புதனும் பாருங்கள் 6ல். அப்படிங்கிறப்போ எல்லாமே கொஞ்சம் தடைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ராசி பார்வையும் உங்களுக்கு குரு பார்வையும் ராசி மேலே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ பொறுமையாக போக வேண்டிய அமைப்புக்கு செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே ஆகக்கூடிய ராகுகதி பயிற்சி நல்ல பயிற்சியாக கும்பராசிக்கு இருக்கும் பொழுது அந்த டைமில் எல்லாமே நிவர்த்தி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லா இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகளாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய மாதங்களில் சில முன்னேற்றங்களை அடைந்து அது மூலமாக நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு ராசியில் இருக்கிறனாலையும் குரு பார்வை இல்லாதனாலையும் சில மனக்குழப்பங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். வீட்டில் நண்பர்கள், பங்குதாரர்கள், அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகளை போய் நம்ம ஏதோ சொல்ல போக அது கரெக்டாக போகாமல் நம்ம ஆர்கியூமெண்ட்டாக போய் பிரச்சனையாக போக விரும்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கணும். உடம்பு உபாதைகள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது திடீர்னு நம்மளுடைய
சில பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உடல் உபாதைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர அடுத்து வரக்கூடிய உங்களுடைய உண்மையான துல்லியமான பலன்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போட்டு அது மூலமாக வரக்கூடிய ஜாதகம், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வைத்து தான் எப்படி வந்து உங்களுடைய கர்மா செயற்பட போகிறது, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாதிரி விஷயத்தை காட்டுது, எப்போ நம்ம ஜெயிக்கலாம், எப்போ நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும், எது மாதிரி துறை நமக்கு சாதகமாக இருக்குது, நமக்கு வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி வேலை, அரசு சார்ந்த வேலையா, ப்ரைவேட் செக்டாரா, எந்த துறை வந்து நமக்கு யோகமாக இருக்கிறது, சனி பகவான் நல்லா இருந்தால் அக்ரிகல்ச்சர் அது மாதிரி விஷயங்கள், மெட்டல் ரிலேட்டட் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக போகலாம். அதே பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு சில நல்ல சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிக்கல் அது மாதிரி விஷயங்கள் போகலாம். புதன் நல்லா இருக்கும் பொழுது நம்ம டெக்னிக்கலாக ஐடி, சாஃப்ட்வேர் அது மாதிரி போகலாம். எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த பாவம் உங்களுக்கு அதிகமாக பலமாக இருக்குது, மிதுனம் நல்லா இருக்கா, கன்னி நல்லா இருக்கா, பாவகம் எது நல்லா இருக்குங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்படுகிறது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, எந்த மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி பிராப்தங்களுக்கு உங்களுக்கு குறைவாக இருக்குது, எதை நோக்கி நம்ம போகிறோம், எந்த காலகட்டத்தில் அது செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்கள் ஜாதகத்தை போட்டு அதுக்கு வரக்கூடிய தசா, புக்தி, அந்தரங்கள் எல்லாமே பார்த்து, தசாங்கிறது பல வருடங்கள், புக்திங்கிறது சில வருடங்கள், அந்தரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 5 மாதம், சூக்ஷ்மங்கிறது வாரக்கணக்கில் நம்ம பலன் எடுத்து எது மாதிரி நேரங்களில் எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுக்கு எந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த மாற்றங்கள் பெறலாம், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதே மாதிரியான கல்யாண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், உடல் உபாதைகள் சரியாக விஷயங்கள், கடன் அடைய விஷயங்கள், வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள், வம்பு வழக்குகள் தீர்க்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் எப்படி காட்டுது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள், அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது எது மாதிரி அமைப்பை கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தையும் பார்த்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காட்டுதுங்கிறத வைத்து நம்ம கிளாரிட்டியாக பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சரியான முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் தவறான முடிவுகள் எடுத்து எதிர்நீச்சல் போடாமல் சரியான முடிவுகள் எடுத்து நேர்கதியாக சமய விரயங்கள், மற்றபடி உங்களுக்கு பொருள் விரயங்கள் அதையெல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுக்கு நிகரான வாழ்க்கை திட்டங்களை செய்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.